தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படின்றவர் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா அரசியல்ல மாறிட்டு இருக்கார் நமக்கு தெரியும். என்னதான் இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருந்தாலும் பலருக்கும் இன்னைக்கும் அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்கு. ஏன் பல விஜய் ரசிகர்கள் கூட எங்களுக்கு அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. விஜய் அவர்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களை விட அண்ணன் அண்ணாமலை ஏன் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தெரிகிறார் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூலை 15 ஐயா காமராஜர் அவர்கள் பர்த்டே. அவரோட பர்த்டே அன்னைக்கு விவேகானந்த வித்யாலயா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம அண்ணாமலை அண்ணனை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. அண்ணா அவர்கள் அங்கே போயிருக்காங்க. ஸோ அங்கே போய் அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது, அதாவது அங்கே நம்ம போய் பேச போகிறது குழந்தைகள் கிட்ட. ஸோ குழந்தைகள் கிட்ட நம்ம எதை திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ரொம்ப ஈஸியாக திணிச்சிட முடியும். அது ரீசன்ட் டேஸில் நம்ம எல்லாரும் கண் கூட பார்த்துருப்போம். ஏன்னா விஜய் அவர்கள் என்ன சொன்னார், குழந்தைகள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு எப்படி அடம் பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அடம் பிடிங்க அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ குழந்தைகள் மனசுல ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்தை விதைக்கலாம். அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதை வேணாலும் ஈஸியா விதைக்கலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கார், குழந்தைகளுக்கு முதல்ல எதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு காமராஜர் அவர்களோட பர்த்டே அப்படின் போது ஐயா காமராஜர் நம்ம இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு தலைவரா, அவருக்கு இன்னைக்கு அவர் இருந்தார்னா அவருக்கு 124 வயசு அப்படின்றாங்க. அவ்வளோ வருடங்களுக்கு அப்புறமாவும் இன்னைக்கும் அவரை நம்ம நினைக்கிறோம். நிறைய ஸ்கூல்ஸ்ல அவர் பேர்ல வந்துட்டு கல்வினால நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் அவர் அவ்வளோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா சாப்பாடு போட்டால் ஸ்கூல்ஸ்க்கு வருவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு மதிய உணவு திட்டம் கொடுத்ததாகட்டும், இல்லை வீட்டு பக்கத்திலே ஸ்கூல்ஸ் இருந்தால்தான் அவங்க ஸ்கூலுக்கு வர முடியும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்கூல் பஸ் இருக்கு, இல்லை பேரண்ட்ஸ் 2 வீலர்ஸ் வச்சிருக்காங்க, கூட்டிட்டு போய் விடுவாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. அப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூல் வந்து வீட்டு பக்கத்திலே இருந்தால் தான் போக முடியும் அப்படின்றதுக்காக அவர் ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எப்படி இருந்தது அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்றது அவர் எளிமையான ஒரு தலைவர், குழந்தைகளுக்கு ஸ்கூல் கட்டினாரு, உணவு கொடுத்தாரு அப்படின்றோம். ஆனால் அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை பற்றி சொன்னார் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வெறும் 8 அமைச்சர்கள் தான் அன்னைக்கு அவர் வந்து வச்சிருந்தார். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 35லிருந்து 36 மேக்ஸிமம் 36 மினிஸ்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வச்சுக்கலாம், இன்னைக்கு இருக்கிற சட்டசபையில் வச்சுக்கலாம். ஆனால் அன்னைக்கு வெறும் 8 அமைச்சர்கள் தான் இருந்தாங்க. அந்த 8 அமைச்சர்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைச்சர் பார்த்தோம் அப்படின்னா பட்டியலினத்தை சார்ந்தவர், அண்ட் அவரை வந்து அறநிலைத்துறை அமைச்சராக கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய புரட்சி, ரொம்ப சத்தமே இல்லாம எவ்வளவு பெரிய புரட்சி அந்த மனுஷன் அந்த காலத்திலே பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு இன்னைக்கு வந்து சில கட்சிகள் பேச மட்டும் தான் செய்யறாங்க, நாங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு. பட் ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் அதை பண்றாங்க. அண்ணன் சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாதிக்கு பாதி பெண் ஆண் வேட்பாளர்களுக்கு இணையா பெண் வேட்பாளர்களையும் நிறுத்துவாரு. அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கே ஐயா காமராஜர் அவர்கள் வந்து ஒரு பெண் அமைச்சருக்கு வந்து தன்னோட சட்டசபையில ஒரு இடம் கொடுத்திருக்காரு, ஒரு பட்டியலின சகோதரருக்கு வந்து அறநிலைத்துறை கொடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவரோட பர்சனல் எக்ஸாம்பிள் செட் பண்ணார், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நம்ம காமராஜர் ஐயா வீட்டில் அப்போ வந்து குடி தண்ணீர் அப்படின்றது வெளியே போய் குழாயில் தான் பிடிச்சிட்டு வரணும். அப்போ அங்கே இருக்கிற கார்பரேஷன் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஎம் வீட்டில் பைப் இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஐயா காமராஜர் வந்துட்டு அது எப்படி எல்லார் வீட்டுக்கும் பைப்பு அப்போ வருதோ அப்போ என் வீட்டுக்கும் வரட்டும் அப்படின்னு சொன்னாருன்ற கதை நமக்கு தெரியும். ஸோ இதன் மூலிமா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்ம என்ன ஒரு உயரத்துக்கு போனாலும் சரி நம்ம எல்லாருக்கும் ஒரு சமமானவங்களா இருக்கணும், நமக்கு மட்டும் எல்லாம் வேணும் அப்படின்றது இல்லாம எவ்வளவு சமத்துவமா இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த குழந்தைகள் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சட்டசபை எப்படி இருக்கு, அதுல எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எவ்வளவு கோடி பட்ஜெட் இருக்கு. ஆனால் அன்னைக்கு எவ்வளவு கோடி பட்ஜெட், ரொம்ப கம்மியான பட்ஜெட்டே இருந்தாலும் அமைச்சர்கள் கம்மியா இருந்தாலும் அவர் எப்படியெல்லாம் வந்து அவரோட ஆட்சி காலம் பொற்காலம் சொல்ற அளவுக்கு எப்படி நடந்துகிட்டார் அப்படின்றத சொல்றாரு. எதற்கு இதெல்லாம் சொல்றாரு, குழந்தைங்க கிட்ட போயிட்டு பட்ஜெட் வந்துட்டு இந்த இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, அவ்வளவு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது குழந்தைகளுக்கு அப்பதான் புரியும், அமௌண்ட் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், நம்மகிட்ட கம்மியா இருக்கு இல்ல ஜாஸ்தியா இருக்கு அது செகண்டரி, ஆனால் அதை நம்ம எப்படி திறம்பட செயல்படணும், நம்ம கிட்ட கம்மியான கையில காசு இருந்தாலும் அதை வச்சு எப்படி திறமையா வழி நடத்தணும் அப்படின்றத அண்ணன் அவர்கள் ரொம்ப அழகா ரெஜிஸ்டர் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது எவ்வளோ ஒரு தலைவிரிச்சு ஆடுற பிரச்சனையா இருக்கு அப்படின்றத அந்த குழந்தைகள் கிட்ட சொல்லி கொடுத்து நாமளும் இதற்காக விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் குழந்தைகளான நீங்க பேசும்போது இன்னும் அதுக்கு எஃபெக்டிவா இருக்கும்.
யோசிச்சு பாருங்க, எத்தனையோ வீடுகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தைகள் வளர்ந்து வர்றத பார்த்து பல அப்பாக்கள் வந்துட்டு, "இல்ல வேண்டாம், குடிக்க வேண்டாம். ஐயோ! என் குழந்தை இத பார்த்து தப்பான வழியில போயிருமோ!" அப்படின்னு பயந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு சில வீட்ல குழந்தைகளே போயிட்டு, "அப்பா இது என்னப்பா இதெல்லாம் போய் பண்றீங்க?" அப்படின்னு குழந்தைகள் சொல்லி நிறுத்தினவங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத தான் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. குழந்தைகளான நீங்களும் பொறுப்பெடுக்கணும். நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இத நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னா மத்தவங்க கேட்பாங்க. குழந்தைகள் சொல்லும்போது அதுக்கு முன்னுரிமை குடுப்பாங்க அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல பயங்கரமான ஒரு கம்பேரிசன் தோணுச்சு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? தனக்கு ஆட்சி வேணும் அப்படின்றதுக்காக குழந்தைகள வந்து ஓகே பிரெயின் வாஷ் பண்ற மாரி, நீங்க சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி, விஜய் மாமா வேணும்னு அடம் பிடிங்க அப்படின்னு சொல்லிக் குடுத்தாரு. ஆனால் இங்க அண்ணாமலை அவர்கள் அவர் நெனச்சாருன்னா, அவர பத்தி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகலாம். நான் போலீஸ்ல இருக்கும்போது, நான் ஐபிஎஸ்ஸா இருக்கும்போது நான் இத பண்ணேன், அத பண்ணேன். எனக்கு இவ்ளோ பாராட்டு கிடைச்சுச்சு அப்படின்னு அவர பத்தி ரெஜிஸ்டர் பண்றத விட்டுட்டு, நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எப்படி இருக்கணும்? ஐயா காமராஜரோட பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருந்தது? அவரோட பெர்சனல் லைஃப் எப்படி இருந்தது? இன்னைக்கு வந்து போதை கலாச்சாரம் எப்படி இருக்கு? அத நம்ம எப்படி ஒழிக்கணும்? அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அவ்ளோ நுணுக்கமா குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்தார். அண்ட் அது மட்டும் இல்ல, அண்ணாமலை அண்ணா பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஜெயிச்சிருக்கவங்களுக்கு பிரைஸ்லாம் குடுக்குறாரு. அந்த இடத்துல செப்பல் எல்லாம் கழட்டி விட்டு, அந்த குழந்தைகளோட குழந்தையா இறங்கிட்டாரு. குழந்தைகளுக்கு ஈக்குவலா முட்டி போட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த பிரைஸ் குடுத்தாரு. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அவங்க அளவுக்கு இறங்கி போனால் மட்டும் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். அது அண்ணன் ரொம்ப அழகா பண்ண மாரி இருந்தது. நம்மளும் நினைச்சா நின்னுகிட்டு இப்படி குனிஞ்சிட்டே குடுக்கலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் குழந்தையோட குழந்தையா இறங்கி அந்த குழந்தைகளுக்கு அப்பதான் வந்து நம்ம பேசுறது புரியும், நம்ம சொல்றது புரியும் அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸாம்பிள் செட் பண்றாரு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து இது ஒரு சாதாரண விஷயம். இது ஒரு சாதாரண விஷயமா தோணலாம். ஆனால் நம்ம என்னைக்கு அடுத்தவங்க நம்ம முன்னாடி யார் நிக்கிறாங்களோ, அவங்க அளவுக்கு இறங்கி போய் ஒரு விஷயத்த பார்க்குறோமோ, அப்பதான் அவங்களோட பிரச்சனைகளையும், அவங்க சூழ்நிலையும், அவங்க யார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ன்றத அந்த இடத்துல அவர பார்த்து நான் ரொம்ப அழகா கத்துக்கிட்டேன். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இந்த குழந்தைகள் தான் நாளைய ஒரு சமுதாயமா மாறப் போறாங்க. அப்போ சமுதாய மாற்றம் அப்படின்றது இந்த குழந்தைகள் கிட்ட தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்போது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லிக் குடுத்தாரு. அந்த குழந்தைகள் கூட ஈக்குவலா அவங்கள ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற மாரி அவங்க தலையில கை வச்சு, அவங்கள வந்து நல்லா பண்ணுங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையா அனுப்பி விட்டது. அந்த இறங்கி போன தன்மை, குழந்தைகளுக்கு அவர் சொல்லிக் குடுத்த பாடம், இதெல்லாம் கேட்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தானங்க நமக்கு வேணும். ஐயா காமராஜர நான் பார்த்ததில்ல. அவரோட வாழ்க்கை வரலாற கேட்டுருக்கேன். அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ முடியலன்னு பல வருத்தங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு தலைவரா என்னால பார்க்க முடியுது. அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து, இன்னைக்கு அரசியலுக்கு வந்து, இன்னைக்கு ஒரு பண்பான ஒரு அரசியல்வாதியா நிக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர விட்டுட்டு, நம்ம எதற்கு பின்னாடி ஓடுறோம்? அப்படின்றது ரொம்ப கவலையா இருக்கு. இதுல வந்து நான் விஜய் அவர்கள தப்பு சொல்ல விரும்பல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அவர் அப்படிதான். அவர் ஒரு சினிமா பாணியில நடிச்சாரு. குழந்தைகள் கிட்ட அவர் அப்படியே என்னோட குட்டி நண்பா நண்பீஸ் அப்படின்ற மாதிரி அவரோட ட்ராக் அப்படி போகுது. அது அவரோட பாதை. ஆனால் அண்ணாமலை அவர்களோட புரிதல பாருங்க. குழந்தைகள் கிட்ட நம்ம எத விதைக்கணும்? எத விதைத்தால் நாளைக்கு எத அறுவடை? எத விதைத்தால் நாளைக்கு எதை அறுவடை பண்ண முடியும்? இன்னைக்கு இந்த குழந்தைகள் கிட்ட இருந்து கொண்டு வர மாற்றம் தான் நாளைக்கு நம்மளோட சமுதாயத்தை பிரதிபலிக்கும். அப்படின்றதுக்காக தன்னோட சுய விளம்பரம் செல்ஃப் டப்பா அடிக்காம குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லிக் கொடுத்தாரு. இப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம வரவேற்கணுமே அப்படின்னு தோணுது. அண்ட் ஒரு சில விஜய் ரசிகர்களுக்குள் கூட பார்த்தோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து விஜய பிடிக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்களோட அரசியல நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு நெறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, அவரோட வீடியோஸ்க்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல என்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு சிலரோட அந்த புரிதல் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹீரோவ பிடிக்கும். நீங்க அவர் வந்து ஹீரோ வொர்ஷிப் பண்ணீங்க. படத்துல அது ஒரு பொழுதுபோக்கு. அத தாண்டி ரியல் லைஃப்ல, ரியல் அரசியல்ல அப்படின்னு நம்மளோட இளைஞர்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. அண்ட் அண்ணாமலை அவர்கள் இந்த குழந்தைகள் கிட்ட அவர் விதைத்த விதை, அவரோட அனுபவம், அவரோட பணிவு இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வரவேற்கிறது நம்மளோட கடமை. ஏன்னா தலைவர் அப்படின்றவர் ஒரு நல்ல வழிகாட்டலா இருந்தாலும் அதை பின்தொடர்ந்து போற நாமளும் நல்லா இருக்க முடியும். நம்மளோட நாடும் சமுதாயமும் நல்லா இருக்க முடியும். அண்ணாமலை அவர்களை அப்படிப்பட்ட ஒரு தலைவரா நான் பார்க்கிறேன். நீங்க அண்ணாமலை அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.